ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது எந்த இடம் தானே பார்க்குறீங்க. இதுதான் மலைகளின் இளவரசி கொடைக்கானல். இப்போ நாங்கள் சூசைட் பாயிண்ட்டு, அப்புறம் குணா கேவ்ஸ்லாம் பார்த்துட்டு இப்போ பூம்பாறை கிராமத்தை நோக்கி போயிட்டுருக்கோம். செம்ம பிளேஸுங்க. கொடைக்கானல்னாலே ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி அண்டு ஒரு வைபான இடம் சொல்லலாம். செம்ம. இந்த மாதிரி ஒரு பிளேஸை கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா நல்லா சின்ன வயசுலேருந்து போயிட்டுருக்கேன். இப்போ வரைக்கும் நான் ஏர்லி ஒன்ஸ்னாவது கண்டிப்பாக கொடைக்கானல் போயிடுவேங்க. அவ்வளவு சூப்பரான பிளேஸுங்க. நீங்கள் இப்போது மற்ற பிளேஸ்க்கு போனால் கூட போனோம் வந்தோன்னு இருக்கும். ஆனால் இந்த பிளேஸ்க்கு நீங்கள் போனீங்கன்னா திரும்ப வர மனசே இருக்காது. திரும்ப அடுத்து எப்போடா கொடைக்கானல் போகலாம், அடுத்து எப்போ கொடைக்கானல் போகலாம், அந்த மாதிரி ஒரு எஃபெக்ட்டு தான் இருக்கும். செம்ம பிளேஸுங்க. ஸோ இந்த பிளேஸை கண்டிப்பாக தவற விட்டுறாதீங்க. நாங்கள் நல்லா இப்போ சூசைட் பாயிண்ட்டு, குணா கேவ்ஸ்லலாம் போயிட்டு நல்லா செலிப்ரேட் பண்ணிட்டோம். குணா கேவ்னாலே இப்போதைக்கு ட்ரெண்டிங் என்னென்னா மஞ்சுமல் பாய்ஸ் தான். ஸோ போயிட்டு சுபாஷே அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு வீடியோலாம் எடுத்துகிட்டு சும்மா ஜாலியாக போயிட்டுருக்கோம். அடுத்து நாங்கள் பூம்பாறை கிராமத்துக்கு தான் போயிட்டுருக்கோம். அங்கே போயிட்டு பார்த்துட்டு அப்படியே அங்கே சாப்பிட்டுட்டு ஹோட்டலில் சாப்பிட்டு அடுத்து மன்னவனூர். எனக்கு ரொம்ப பிடிச்ச பிளேஸுங்க மன்னவனூர். செம்மையாக இருக்கும். நீங்களும் போய் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அங்கேயும் போயிட்டு ரிட்டன் வர போகிறோம். ஆக்சுவலாக நாங்கள் நேற்றே சூசைட் பாயிண்ட்டு, குணா கேவ்லாம் போகிறதா இருந்தது. பட் நேற்று செம்ம டிராஃபிக்குங்க. குணா கேவுக்கு முன்னாடி ஒரு 2 மணி நேரம் அது போகிறதுக்கு. அவ்வளோ நேரம் ரோட்லேயே நின்னோம். அவ்வளோ டிராஃபிக்கு, நகர கூட முடியல. அதனால் ஸோ அப்படியே நாங்கள் சலேத்து மாதா சர்ச்சுக்கு போயிட்டோம். அப்படியே நாங்கள் ரூமுக்கு வந்துட்டோம். ஸோ இன்றைக்கி நாங்கள் பிளான் பண்ணி காலையிலேயே வந்துட்டோம். ஸோ நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த இடம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி கூட. கண்டிப்பாக நீங்கள் போய் பாருங்கள். நான் உண்மையாக சொல்கிறேங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க. எனக்கெலாம் சத்தியமாக ஐயோ நாளையோட டூர் முடிய போகுதேன்னு சொல்லிட்டு நாங்கள் 3 days பிளான் போட்டு வந்திருக்கோம். முடிய போகுதேன்னு நினச்சா கொஞ்சம் ஃபீலிங்காக இருக்குது. ஸோ எனக்கெலாம் இது வரைக்கும் நிறைய டைம் வந்திருக்கேன். ஒரு தடவை கூட ரிட்டன் போக எனக்கு மனசே வந்ததில்லை. அவ்வளோ சூப்பரான பிளேஸு. நாங்கள் ஒரு வில்லாவில் தான் ஸ்டே பண்ணியிருக்கோம். அந்த வில்லா செம்ம சூப்பராக இருக்குது. நல்ல அதே மாதிரி இங்கே குக்கிங்கும் நம்ம என்ன கேட்குறோமோ எல்லாமே செஞ்சு கொடுத்துருவாங்க. நீங்கள் என்ன கேட்குறீங்களோ எல்லாமே நல்லா ஹோம்மேடில் நல்லா சூப்பராக செஞ்சு கொடுத்துருவாங்கங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் போங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு பெஸ்ட்டு வெக்கேஷனுக்கு ஒரு பெஸ்ட்டு பிளேஸ்னால் அது கொடைக்கானல் தான். நல்லா வைப்பு கொடுக்கும். நைட்டில் அடுத்து நாங்கள் நைட்டு ரூமுக்கு போயிட்டு இன்றைக்கி ஃபயர் கேம்ப் போட்டு டான்ஸ் ஆடி நல்லா என்ஜாய் பண்ண போகிறோம். ஸோ இதை கேட்கும்போது உங்களுக்கும் ஆசையாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் போய் பாருங்கள். எனக்கு இப்போது இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணலாமா அப்படின்னு தோணுது. அந்த அளவுக்கு எனக்கு கொடைக்கானல் ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூ.